இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிது வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையை நடந்திடுவோம். உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தையை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிகு வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகு வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். ஆயுதங்கள் ஏந்தி வந்த இனியோ கைகளில் ஆண்டவரின் வார்த்தை வந்து இனிதே தங்கிற்று. பூமியெல்லாம் ஆள வேண்டும் என்ற நெஞ்சுக்குள் தூயவனின் வார்த்தை வந்து ஒளியாய் தங்கிற்று. மாற்றம் வந்தவுடனே மகிமை துறந்து விட்டார். இறைவன் வார்த்தை வழியாய் வாழும் வழியை சொன்னார். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிகு வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிகு வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். லட்சியத்தில் உறுதியாக நிலைத்து நின்றவர், இறையரசை பலப்படுத்த தன்னை ஈன்றவர், இயேசு சபை உருவெடுக்க துணிந்து முனைந்தவர், சவேரியாரை அனுப்பி வைத்து சாட்சியானவர், இயேசு கண்ட கனவை நாளும் செயலில் ஆக்கம் செய்தார். விளிம்பில் வாழும் மனிதர் வாழ்வில் வெளிச்சம் கொண்டு வந்தார். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிகு வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். இனிது வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம். ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்கள் சேர்ப்போம். உலகின் புகழை துறந்து அன்பின் பாதையில் நடந்திடுவோம். உண்மை வழியில் நடந்து உறவின் வார்த்தையை விளங்கிடுவோம். நீதி சாயும் போது மனிதம் காக்க, ஜோதி அணையும் போது ஒளியை ஏற்ற, தொடரும் செயல்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக, எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. இனிது வழியில் இறையின் ஒளியில் இணைந்தே நிற்போம்.
ஒளியை சுமந்து இருளை கடந்து மனங்களை சேர்ப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நம் இயேசு ஆண்டவர் மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் அவரின் வார்த்தைகளை கடைபிடிப்பார்கள். அவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். தந்தையும் இயேசுவும் அவரிடம் அன்பு கொள்வார்கள் என்ற வாக்குறுதியை இயேசு நமக்கு அளித்துள்ளதால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே அவரை அன்பு செய்வதாகும். தூய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அது மட்டுமல்லாமல் இயேசுக்குரிய வார்த்தை அனைத்தையும் நமக்கு நினைவூட்டுவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவு கூர்வது இன்றைய வாசகத்தில் திருத்தூதர்களை பிற இனத்தாரும் யூதர்களும் இழிவுபடுத்திய போதும் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைப்பிடித்தால் இயேசுவும் தந்தையும் அவர்களுக்குள் குடியிருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தார்கள். பேதுருவும் யோவானும் கால் விளங்காதவனை உற்று பார்த்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்றபோது அவன் துள்ளி எழுந்தான். மேலும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மக்கள் பழி செலுத்த வந்தபோது கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தி அறிவித்து பழி செலுத்துவதை தடுத்து ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை அறிகிறோம். நாமும் திருத்தூதர்களைப் போல இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை அன்பு செய்கிறவர்களாக வாழ இறைவேண்டல் செய்து இணைவோம்,
இத்தெய்வீக திருப்பலியில். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்பான தாயே, தந்தையே, இறைவா, உம்முடைய வலக்கையின் முடிவில்லா ஆதரவா உமது குடும்பத்தை அரவணைத்து காத்தருள உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைவா, ஒரே திருமகளின் உயிர்ப்பினால் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் பாதுகாக்க பெற்று விண்டக கொடைகளால் உம்மை நோக்கி முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 5 முதல் 18 வரை. அந்நாள்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கோவனியாவிலுள்ள நகரங்களை லிஸ்திராவுக்கும் தெருப்பைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கோவனியாவில் உள்ள மொழியில், தெய்வங்களில் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் வர்னபாவை சேயுசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசி என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினர். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தாம். நீங்கள் இந்த பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய
வாழும் கடவுளாகிய கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார், வளமிக்க பருவ காலங்களை தருகிறார், நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்களுக்கு அன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கு அன்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கு அன்று ஆண்டவரே, எங்களுக்கு அன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பெயர் அன்பையும் உண்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தாம் திருவிழப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கைவேலையே. பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெற்றுள்ளாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். பல்லவி. எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதா இஸ்காரியோத் யூதாசு அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார்.
நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 1970களில் அமெரிக்கா அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே அந்த மக்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? கடவுளுடைய ஆற்றலும் சக்தியும் பலமும் அவருடைய பிரசன்னமும் அந்த நாட்டில் இருந்ததா இருக்கிறதா என்று பலர் ஐயப்படும் அளவுக்கு அவ்வளவு மோசமாக அந்த நாடு சென்று கொண்டிருந்தது. அந்த வேளையில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர், கத்தோலிக்கர், அவர் தம்முடைய தனி ஜெபத்தில் கடவுளிடம் இவ்வாறு வேண்டினார்: கடவுளே, நீங்கள் இன்று எங்களுடைய நாட்டில் இருக்கின்றீர்களா? நீங்கள் உண்மையிலேயே எங்களோடு இருந்தால் இந்த நாட்டிலே நடக்கின்ற இவ்வளவு அராஜகங்கள், இவ்வளவு அட்டூழியங்கள் எப்படி நடக்கும் என்று கடவுளிடமே அவர் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு அவை உருவான போது ஆதி கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள் இவர்களெல்லாம் மேலறையில் பயந்து போய், பம்மி போய், இருட்டறையில் தங்களை அடைத்து கொண்டு மறைத்து கொண்டு வாழ்ந்த போது உம்முடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த ஆவியானவர் இறங்கி வந்ததனால், அந்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதனால் அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் ஆற்றல் பெற்றார்கள், சக்தி பெற்றார்கள், பலம் பெற்றார்கள், துணிச்சல் பெற்றார்கள். தொடை நடுங்கிகளாக இருந்த அவர்கள் எத்தனை பேராலும் சரி அவர்களுக்கெல்லாம் பயந்து போயிருந்தவர்கள் இன்றைக்கு அன்றைக்கு வெளியில் துணிச்சலாக சென்று ஆண்டவர் இயேசுவை போதித்தார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தி அறிவித்தார்கள். ஆண்டவரை, மெசியாவை, மீட்பரை, இயேசுவை நீங்கள் கொன்றீர்கள் என்று அவ்வளவு துணிச்சலாக சொன்னார்களே, அதனால் ஆயிரமாய் லட்ச லட்சமாய் மக்கள் கிறிஸ்துவத்தை நோக்கி வந்தார்களே, அதே நிகழ்வு ஏன் இன்றைக்கு நடைபெறுவதில்லை? ஏன் இன்றைக்கு இந்த அமெரிக்காவில் இவ்வளவு மோசமான, இவ்வளவு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கேட்டார். ஒரு சில மாதங்கள் சென்றன. அதற்கப்புறம் அவர் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தினால், ஆவியினுடைய அனுபவத்தினால் தன்னுடைய வகுப்பறையில் தன்னுடைய மாணாக்கரிடம் இவ்வாறு சொன்னார்: வாருங்கள், நாம் ஜெபிப்போம், நாம் இணைந்து ஜெபிப்போம், நாம் கூடி ஜெபிப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அதே அதிசயங்கள், அதே அற்புதங்கள், அதே புதுமைகள் இன்றைக்கு நடக்க வேண்டும். அன்றைக்கு இருந்த அதே ஆவியானவர் இன்றைக்கு இருக்கின்றார் என்றால், அதே மாதிரி இன்றைக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும் என்று நாம் நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம் என்று தன்னுடைய வகுப்பறையில், பல்கலைக்கழக வகுப்பறையில் தன்னுடைய மாணாக்கரிடம் சொன்னார். நமக்கு தெரியும், ஆரம்பத்தில் மாணாக்கர்கள் எல்லாம் கேலி பண்ணியிருப்பார்கள், கேலி பண்ணினார்கள். ஆனால் இந்த பேராசிரியர் உறுதியோடு, தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்.
அவரோடு சில மாணாக்கர் சேர்ந்தார்கள். சிறு குழுவாக அந்த வகுப்பறையில் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஜெபிக்க தொடங்கினார்கள். இதனுடைய நல்ல ஆக்கப்பூர்வமான பாதிப்பு அந்த வளாகம் முழுவதுமே பரவ ஆரம்பித்தது. சில மாணாக்கர் அல்ல, பல மாணாக்கர்கள் குழு குழுவாக அமர்ந்து ஜெபிக்க தொடங்கினார்கள். இதனுடைய விளைவு அந்த வளாகத்தில் உண்மையிலேயே ஆவியினுடைய வருகையை, ஆவியினுடைய பிரசன்னத்தை, ஆவியினுடைய அதிசயத்தை அவர்களால் உணர முடிந்தது. இதற்கு அடுத்து அடுத்த பல்கலைக்கழகம், அடுத்த பல்கலைக்கழகங்கள் இப்படி பரவ ஆரம்பித்தது. அதற்கப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய மனமாற்றங்கள், ஆவியினுடைய பிரசன்னத்தை, ஆவியினுடைய அதிசயத்தை, ஆவியினுடைய செயலை, அரும் செயலை அவர்கள் உணரத் தொடங்கினார்கள். அமெரிக்காவை தாண்டி ஐரோப்பாவிற்கு இதே உணர்வு, இதே இயக்கம் வந்தது. அதற்கப்புறம் நம்முடைய நாட்டிலும் கூட 1970களில் இந்த இயக்கம் பம்பாயில் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் கத்தோலிக்க அருங்கொடை இயக்கம். ஆம் அன்பர்களே, கத்தோலிக்க அருங்கொடை இயக்கம் கத்தோலிக்க திருஅவையில் வந்த பிற்பாடுதான் நிறைய பேர் ஜெபிக்க தொடங்கினார்கள். எங்களை மாதிரி துறவிகளோ குருக்களோ மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கின்ற இறை மக்களும் பொதுநிலையினரும் ஜெபிக்க தொடங்கினார்கள். அவர்கள் மத்தியிலும் உக்கிரமாக இந்த கத்தோலிக்க அருங்கொடை இயக்க பண்புகள் பரவத் தொடங்கின. இன்று நமக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் இந்த கத்தோலிக்க அருங்கொடை இயக்கத்தினால் ஆவியானவருடைய ஆற்றலை, ஆவியானவருடைய சக்தியை, ஆவியானவருடைய பலத்தை, அவருடைய அரும் செயல்களை நம்மால் உணர முடிகிறது, அனுபவிக்க முடிகிறது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆம், இன்றைய நற்செய்தியினுடைய நிறைவில் நாம் பெறுகின்ற ஒரு அருமையான செய்தி, நற்செய்தி, ஆழமான அர்த்தமுள்ள அத்தியாவசியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆவியானவரை நான் அனுப்புவேன், அந்த துணையாளர் வருவார், உங்களை ஆட்கொள்வார், உங்களை அருள் பொழிவு செய்வார், உங்களுடைய எல்லா எதிர்மறைகளையும் நீக்கி விடுவார், உங்களுடைய அத்தனை பலவீனங்களையும் உங்களுடைய துரத்தி விடுவார். உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆக்கபூர்வமான சக்திகள் எல்லாம் வெளிவரும். அப்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவரே சொல்லுகின்றார். சொன்னார். அதே நிகழ்வுகள் இன்றைக்கும் நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே என் பாசத்துக்குரிய இறை மக்களே, மாதா டிவியுடைய அன்பு நண்பர்களே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு அருமையான செய்தி, ஆவியானவருக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு, அவருடைய உந்துதலுக்கு நாம் முழுமையாக நம்முடைய உள்ளத்தை திறந்து அவரை உள்வாங்கி அவரை செயல்பட வைப்போம். ஆவியானவர் செயல்பட தொடங்கிவிட்டால் நம்முடைய உள்ளமும், நம்முடைய இல்லமும், இந்த உலகமும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். முதலில் நாம் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் தொடங்குவோம். என்னிலிருந்து நான் தொடங்குவேன். தூய ஆவியானவரே எனக்குள் வந்து என்னை ஆட்கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வாறு நீர் அதிசயங்கள் புரிந்தீரோ, சாதாரண சக்தியற்ற சாமானிய அந்த ஆதி கிறிஸ்தவர்களையும் அப்போஸ்தலர்களையும் முழுக்க மாற்றி, உருமாற்றி, உள்ள மாற்றி உம்முடைய இறை ஆட்சியை நிறையாட்சியாக்குவதற்கு அவர்களை பயன்படுத்தினீரோ, அதே போல எங்களையும் இப்போது கருவிகளாக பயன்படுத்தி உண்மை, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் உண்மையிலேயே உலகத்தில் நிலவ, அது வெற்றி பெற எங்களுக்கு ஆசீர் தாரும் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம். அன்பர்களே, ஆவியானவருடைய வருகைக்காக, துணைக்காக, வழிநடத்துதலுக்காக நாம் காத்திருக்கின்றோம். இப்போது அதற்கான நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வாருங்கள். வாழ்வளிக்கும் ஊற்றே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை
ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து பாதுகாத்தருளும். நீர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இயேசுவின் பாதையில் வழிநடத்த எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா சோதனைகளிலிருந்து விடுவித்து காத்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் மேலான அரசரே, எம் இறைவா, எம் இந்திய நாட்டை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாட்டில் லஞ்சம், ஊழல், அடிமைத்தனம், அடக்குமுறை, அநீதிகள் ஒழித்து மக்கள் அமைதியுடன் வாழ வரம் தாரும். மேலும் எம் நாட்டிற்கு மக்களை நல்ல முறையில் ஜாதி மதம் வேதமின்றி வழிநடத்த தேவையான தலைவரை நீர் தேர்ந்தெடுத்து தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதியும். உம்மை போல அவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் 10ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கின்ற அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலகின் வேந்தரே எம் இறைவா, உலக நாடுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய போர்கள் நிறுத்தப்பட்டு மக்கள் அலைக்கழிக்கப்படாமல் பயமின்றி வாழ வரம் தாரும். போரினால் ஏற்பட்ட இழப்புகள், உணவு, தண்ணீர் போன்ற அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படும் நிலை மாறிடவும், குழந்தைகள் பாதுகாப்புடன் வாழவும், நாட்டுக்கு நாடு அகதிகளாக செல்லும் மக்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே குணமாக்கும் ஆண்டவர் என்று கூறிய இறைவா, எல்லா நோயாளிகளையும் நீர் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதியும். குறிப்பாக புற்றுநோய், எய்ட்ஸ் நோய் போன்ற நோய்களிலே பாதிக்கப்பட்ட மக்களை நீர் உமது காயங்களினாலும் உமது தழும்புகளினாலும் அவர்களுக்கு நல்ல சுகத்தை அளிக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த என் இறைவா, நற்செய்தி பணி செய்யக்கூடிய அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். தொலைக்காட்சி வழியாகவும் ஊடகங்கள் வழியாகவும் பத்திரிகை மற்றும் மிஷினரிகள் வழியாகவும் நற்செய்தி பணி செய்யும் அனைவரையும் ஆசீர்வதியும். சீடர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்தியது போல எங்களுடனும் நீர் கூடவே இருந்து வருகின்ற சோதனைகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் தந்து எங்களை வழிநடத்தும் வானக தாயே தந்தை இறைவா, இதுவரையில் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள கொடைகளுக்காக, அருளியுள்ள ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இப்போது எங்களுடைய தேவைகளாக உம்மிடம் நாங்கள் எடுத்துரைத்திருக்கின்ற அத்தனை மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவி சாய்த்தருள்வீராக. இவற்றையும் எங்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் உம்முடைய அன்பு கொடையாக வழங்கி தொடர்ந்து எங்களை கண்ணின் மணிகளாக கரம்பிடித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நாளும் இணைகின்றேன்.
அன்பர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயே தந்தையே இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டலை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு இறைவா, நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்தே தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்றைய திருப்பலியில் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் அனைத்து தனிநபர்களுக்காகவும் உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுனுடைய ஆசி நிறை அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவருடைய இந்த உன்னதமான அமைதியை பாசத்தோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும். ஆண்டவர் இயேசுவின் உடல் மட்டும் உண்மை காத்து நமக்கு நலத்தை நம்பிக்கையும் மற்றும் தருவதாக.
நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்திருக்கின்றீரே. பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவாறு சொல்லுகின்றார், அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் செயல்களாக மாறுபடி வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.